தமிழ்நாட்டில 2026க்கான எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்ப வெளியிட்டிருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல elections.tn.gov.in டைப் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இங்க அவர் சர்வீசஸ்னு இருக்கு பாருங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா முதல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே டிராஃப்ட் எலக்ட்ரான் ரோல்ஸ் எஸ்ஐஆர் 2026ன்னு இருக்கு பாருங்க. உங்க ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே செலக்ட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 அதை அப்படியே கொடுத்துக்குங்க. ரோல் டைப்பில் எஸ்ஐஆர் 2026 இருக்கு பாருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்கள் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அதாவது உங்கள் சட்டமன்ற தொகுதி பெயரை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து லாங்குவேஜ் தமிழ் அதுவே செட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கு பாருங்க. அந்த கேப்சா கோடை பார்த்து என்டர் பண்ணுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்ட் நம்பர் அப்புறம் பார்ட் நேம் அதுக்கு கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மொத்த வாக்குச்சாவடியோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் நீங்கள் ஓட்டு போடுற வாக்குச்சாவடியோட பார்ட் நம்பர் அல்லது வாக்குச்சாவடியோட பெயர் இதில் ஏதாவது ஒன்று இங்கே சர்ச் பாக்ஸில் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நான் இங்கே வாக்குச்சாவடியோட பார்ட் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேலே ரைட் சைடில் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்க. அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு உங்கள் பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்கள் தொகுதியோட வரைவு வாக்காளர் பட்டியல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் ஆண்டு 2026, திருத்தத்தின் வகை சிறப்பு தீவிர திருத்தம், அப்புறம் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் 19 டிசம்பர் 2025ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியின் பெயர், உங்கள் தெருவின் பெயர், உங்கள் வார்ட் நம்பர், அதுக்கு கீழே உங்கள் பெயர், உங்கள் வயது, உங்கள் அப்பா அல்லது கணவர் பெயர், உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர், நீங்க இருக்கிற உங்க வீட்டு நம்பர் போன்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல்ஸ் வச்சு உங்க பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்க பெயரை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 கொடுத்து தான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் 2026 பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்க பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லைனா அதுக்குள்ள ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் உங்க ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்க பெயரை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்புறம் உங்க ஓட்டர் ஐடி எபிக் நம்பர் கொடுத்து உங்க பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் elections.tn.gov.in டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற எபிக் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே செலக்ட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்குது பாருங்கள். அந்த கேப்சா கோடை பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை உள்ளிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். இதில் உங்கள் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், வாக்குச்சாவடி நம்பர்லாம் இருக்கும். உங்கள் பெயர் இதில் இருந்தாலே ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குன்னு அர்த்தம். நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்தால் உங்கள் பெயரை ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.